ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீயோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு ராமோசில், குகா, சந்தல்ஸ், கிட்டூர் இதனுடைய ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி 4 மட்டும். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி வந்துட்டு ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை வந்துட்டு டேஸ் சமர்ப்பித்தார்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்துட்டு ஏ டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி நியூ லார்ம்ஸ் ஃபார் வேர்ல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் டி அரவிந்தோ கோஷ் தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி வந்துட்டு பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தகவும் கேட்டிருக்காங்க. பொருத்துக. இதனுடைய சரியான விடை வந்து என்னென்னா ஆப்ஷன் பி, அதாவது 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி வந்துட்டு இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன கேட்டிருக்காங்க. இதனுடைய சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி வந்துட்டு பின்வருவனவற்றுள் எது சரியானவேன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பின்வரும் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வி அறிவில் உயர்வு. அடுத்த கேள்வி வந்துட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியமல்ல அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி வந்துட்டு சாக்கரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான், அதாவது 3 மற்றும் 4 தான் வந்துட்டு கரெக்டான பதில். அடுத்த கேள்வி வந்துட்டு சரியான இடையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரோட பெயரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 3 மற்றும் 4 சரியானது. அடுத்த கேள்வி வந்து கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிய கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான், அதாவது 3 மற்றும் 4 தவறான இணை. சட்ட உறுப்பு 23, 20 நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில், அதாவது இந்திரன் தான் வந்துட்டு நகரங்களை அழிப்பவர். அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பற்ற தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. அடுத்த கேள்வி 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தங்கம். அடுத்த கேள்வி வந்துட்டு ஷாக் இ ஷார்ப் அல்லது ஹசிஸ் இ ஷார்ப் என்பதன் பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை, அதாவது நீர்ப்பாசன வரி. அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஹேமடைட் தாது இரும்பின் ஆக்சைடு, இதில் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. 1, 2 மற்றும் 4. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பை எளிப்பதாக மீட்டெடுக்கப்பட்ட பொருட்கள் நடத்தி. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி வந்துட்டு அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. இதில் வந்துட்டு பொதுவான விதைப்பு முகவர்கள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1, 2 மற்றும் தமிழ்நாடு தினம் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை, ஜூலை 18. அடுத்த கேள்வி வந்துட்டு சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு, அதாவது 1 மற்றும் 2 சரி. 1982, 84 வந்து தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி 0.5A மின்னோட்டம் ஒளிரும் விளக்குகள் வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர்மின்னணுக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 3.8. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது வந்துட்டு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி காகா நாட், அதுதான் வந்துட்டு கரெக்டான பதில். அடுத்த கேள்வி வந்துட்டு விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சாக்ரட்டிஸ், பிளைட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். அடுத்த கேள்வி 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருள் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடியில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப திசைவேகம் கேட்டிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் பர் வினாடி தான் கரெக்டு. ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்கள் நிறமாக தோன்றுவது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், அதாவது வந்துட்டு கருப்பு நிறம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1956. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான பதில். அடுத்த கேள்வி
பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் கால வரிசைப்படி ஒழுங்கமைப்பவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. 2, 1, 4, 3 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி வந்துட்டு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 240 இதில் வந்துட்டு சரியான விடை வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் சி தான். அதாவது ஏ வந்து தவறானது, ஆர் வந்துட்டு சரியானது. அடுத்தது பொறுத்துக கேட்டிருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இது வந்துட்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது 1, 2, 3, 4 எல்லாமே நேராக தான் கொடுத்துருக்காங்க ஆன்சரு. ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒருங்கமைப்பவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அதாவது 2, 3, 4, 1 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி வந்துட்டு வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதாவது வந்துட்டு குலசேகரர் தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாள்களை சரியாக பொருத்தவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு ஏ தான் வந்துட்டு கரெக்டு. 1, 3, 2, 4 இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. திருக்குறள் அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்த கேள்வி வந்துட்டு எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. திணையளவு நன்றி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி கல்லாரை காணுங்கால் கல்வி நல்க கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பாரதிதாசன் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி வந்து அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தில் லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான். அதாவது மார்ச் 23, 1940 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி ABCDE = P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றில் Q2 BF V7A என்பதற்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். கோபி ஒரு மடிக்கணியை 12% லாபத்திற்கு விற்றார் அப்படின்னா வந்துட்டு 20% லாபமாக இருந்திருக்கும். மடிக்கணி அடக்க விலை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 15,000 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி வந்துட்டு 500ல் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி என்னென்னா கொடுக்கப்பட்டுள்ள தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அதாவது 48 அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த விடுபட்ட எண். அடுத்த கேள்வி முதல் எண் 7 எண்களின் கூடுதல் 253 எண்ணில் எண்ணின் மதிப்பை காண்க கேட்டிருக்காங்க. இதில் சரியான விடை என்ன அப்படின்னா 22. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து FOX = CAT எனில் XEROX என்பது எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி TERAT இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/36. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அதாவது 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000 முதல் ஆண்டு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது அப்படின்னா வந்து அதன் தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது வந்துட்டு ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. இந்த கேள்விக்கு கரெக்டான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி தான். அதாவது பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி x⁻3 - 8y3 மற்றும் இதனுடைய என்ன கேட்டிருக்காங்கன்னா கேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. கேயோட மதிப்பு என்னென்னா -2. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2,000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 150 மாதங்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி 3, 2, 7 மற்றும் 0.0 மீசிமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. 27 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது 3√7 மற்றும் 4√5 இவற்றிற்கு இடையில் அமையும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. √3 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் 2 ரொம்ப சீக்கிரமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.